எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி எம்மா 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 வாங்க. என்னப்பா லட்சுமணா, பூ பறிச்சிட்டு வந்துட்டேயா? ஆமாம்மா, நாளைக்கு நிச்சயத்துக்கு பூ வேணும்னு சொன்னீங்கல்ல, அதான் ஆளு வேலை விட்டு பறிச்சு கொண்டு வந்துட்டேன். மொத்த பூவையா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேம்மா. இது போதுமா இல்ல என்ன வேணுமா? காலையில வேணா ஒரு ரவுண்டு பறிச்சிடலாம், சொல்லுங்க. ஏய்யா லட்சுமணா, இவ்வளவு பூ போதப்பா. இதுக்கு மேல கிடக்குது, கிடக்கட்டும், பறிக்க வேண்டாம். இத கட்டி முடிக்கதே பெரிய பாடா இருக்கும். எம்மா வேணும்னா சொல்லுங்க, விடிய காலம் ஆள் அனுப்பி பறிக்க விட்டுறேன். பொண்ணுக்கு வைக்க வேற பூ வேணும்ல. போதப்பா, இதுவே கட்டினா நிறைய வரும். என்ன கொண்டு போட்டீங்கன்னா பூ கட்டியதுலயே நேரத்தை பூரா பாக்கி விடுவா, ஒரு வேலையும் நடக்காது. நாளைக்கு சீக்கிரமா மண்டபத்துக்கு கிளம்பணும் பத்தியா? சரிங்கம்மா. பூவை உள்ள ரூம்ல வைக்கட்டுமா இல்ல இதுல வைக்கட்டுமா? ஏய் லட்சுமணா, ரூம்ல கொண்டு வைக்க வேண்டாம், இங்கே வை. என்ன சொத்த நேரத்துல ரோசா குசுப்பு எல்லாரும் சேர்ந்து பூ கட்டுவாவே. சரிங்கம்மா. எம்மா தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு பிறகு வாரேன். சரியா லட்சுமணா. எல்லாரும் ரோசா குசுப்பு சீக்கிரம் வாங்கலா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னத்தே? எல்லாரும் ரோசா லட்சுமணி பூ கொண்டு வந்து வச்சிருக்கான். அந்த பூவை எல்லாரும் சேர்ந்து எடுத்து கட்டுங்க. எத்தே எல்லாரும் யார்கிட்ட இங்க இருக்காவ? நானும் எங்க அக்காலும் மட்டும் தானே இருக்கோம். செல்லமா தனி வீட்டுக்கு போயிட்டா. எல்லாரும் சரோஜினி இருக்கால, அவளை கூப்பிட்டுக்கிடுங்க. எத்தே சரோஜினி தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. தோட்டத்துக்கு இப்ப எதுக்கு போயிருக்கா? தெரியல தே, காலையில தோட்டத்துக்கு போயிட்டா. அப்படியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இருக்காளே, ஏன் சொல்லாம போயிட்டா? தெரியல தே, என்கிட்ட உங்ககிட்ட சொல்லி சொன்னா. நான் தான் உங்ககிட்ட சொல்லக்கு மறந்துட்டேன் தே. அப்படியா? ஓயாம தோட்டத்துக்கு போறாளே, என்னன்னு தெரியலையே. ஆனந்த் வர சொல்லியிருப்பானோ? இருந்தாலும் இருக்கத்தே, குழந்தை தான் சொன்னாலும் சொல்லியிருப்பாவே. அங்க போய் என்ன செய்வா? வேலை எதுவும் செய்யன்னு சொன்னாலும் எத்தே அவ எங்க அங்க போய் வேலை செய்வா? வீட்லயே ஒத்த வேலை செய்ய இல்ல, சமையல் கட்டு பக்கமே வர மாட்டேங்க. அங்க மட்டும் போய் தோட்டத்துல வேலை செஞ்சிருவாளோ, அதுவும் இந்த வெயில்ல. சும்மாதான் மரத்தடியில அங்க எங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. குழந்தைனையும் ஒழுங்கா வேலை செய்ய விடாம கெடுத்துட்டு தான் இருப்பா தே. அவளும் அங்க போய் வேலை செஞ்சுக்கிட மாட்டா. பிறகு எதுக்கு அங்க போனோம்? இங்கே இருந்து பேசி வாங்கி எல்லாரும் கூட பழகலாம்ல. இந்த பூவை கட்டி இருக்கலாம், நாளைக்கு நிச்சயம் இருக்குது. இந்த வீட்டு மருமகள ஒரு வேலை செய்யலையே. எத்தே வீட்ல இருந்தா ஏதாவது கூப்பிட்டு வேலை சொல்லுவியல்ல, அதுக்கு பயந்துட்டு தான் தோட்டத்துக்கு ஓடி இருக்கான்னு நினைக்கேன். நாளைக்கு வேற வீட்ல நிச்சயம் கண்டிப்பா வேலை இருக்கும். அதான் இங்க இருக்க கூடாது, கிளம்பி தோட்டத்துக்கு போயிருக்கா. இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு தோட்டத்துக்கு ஓடியானா என்ன அர்த்தம்? வீட்ல இருந்தா வேலை சொல்லுவியல்ல, அங்க ஓடி இருக்கா. என்னமோ எதுக்குதான் போறால தெரியலையே. அந்த சரோஜினி பிள்ளையை சரியா புரிஞ்சுக்கிடவே முடியல. போக போக எப்படி இருக்க போறாளோ தெரியல. போக போக பார்க்கதானே போறியதே. எல்லாரும் அவளுக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைப்பா. சரில, அதை விடுங்க. நீங்க ரெண்டு பேரும் வேலையில முடிச்சிட்டீங்கன்னா அந்த பூவை கட்டறதுக்கு ஆரம்பிங்க. சரி தே, நம்ம நூலெல்லாம் எடுத்துட்டு வரேன். ஏக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிச்சயத்துக்கு பூ கட்ட போறீங்களோ? நான் எங்க இருந்து கட்டேன்? மார்மோளோட தான் கட்ட சொல்லியிருக்கேன். ஒரே இடத்துல சொத்த நேரம் உட்கார்ந்தா கால் கை
சரித்தே கட்டி கொடுக்கும். ஏத்தே நிச்சயம் நடக்குமா? என்னது நிச்சயம் நடக்குமாவா? என்ன கேள்வி இது? கேனத்தனமான ஒரு கேள்வி. ஆமா, நீ எதுக்கு அத்தட்ட அப்படி கேக்க? இல்ல நடக்குமோ நடக்காதோன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அதான் உனக்கு எதுக்கு அப்படி தோணுதுன்னு கேக்கேன். அது அத்தைக்கு தான் தெரியும். என்னது எனக்கு தான் தெரியுமா? என்னது எனக்கு தெரியும்? நல்ல காரியம் வீட்ல நடந்துட்டு இருக்கு, அவசரமா நடக்குமா நடக்காதான்னு கேட்டிட்டு இருக்கா. இது அக்கா காதுல விழுந்ததுன்னு வச்சுக்க, கொண்ட முடிய அறுத்துட்டு விட்டுருவாங்க. இல்ல தேய், நேத்து நீங்க பேசுனீங்களா, அதை கேட்டோன்னு எனக்கு டவுட் வந்துட்டு தேய். நல்ல வாரம் எனக்கு வாயில நல்லா வந்துட்டு போயிடும். ஏத்தே அப்படினா நீங்க என்ன பேசுனீங்க? அப்படி கேளு, நல்லா கேளு. நான் கேட்டாதான் பதில் வர மாட்டேங்கி. நீ யாவது கேளு டோப்ஸ். சொல்லுங்க தே, எதுக்கு நிச்சயம் நடக்காது? சோனி அளவுக்கு போட்டு கொண்டாட முடியல. அந்த ஓட்ட உருவம் தான் ஏதோ ஒன்னு சொல்லுதுன்னா நீ அதை அப்படியே நம்பிக்க. இப்படியே அங்கே சொல்லி தொலைச்சிராதீங்களா? நல்ல விசேஷம் நடக்கிற வீட்ல உங்க வாயில அடக்கி வாசிட்டு இருங்க. இப்படியே உங்கள இஷ்டத்துக்கு பேசிட்டு தெரியாதங்க. போங்கடா. ஏத்தே நாங்க போறோம், சில்பாய் வர சொல்லுங்க. அப்பதான் சீக்கிரமா பூ கட்ட முடியும். முதல்ல நீங்களும் போய் கட்டுங்க, வருவா. ஏய் சாரோஜா நில்லு. ஏய் நெட்டமாரி நீ போ. ஏன் தேய், அவட்ட ஏதோ ரகசியத்தை சொல்ல புரியலோ? அவ வந்தாதான் நான் போவேன். அவளுக்கு வாயில சூடு வைக்க போறேன், உனக்கு வேணுமா? ஐயோ எனக்கு வேண்டாம், நான் பூ கட்ட போறேன் தேய். இவளுக்கு சூடு வைக்கன்னு சொல்லி இருக்க கூடாது. கரண்டிய பழுக்க வச்சு வாயில ரெண்டு இழுப்பு இழுத்து விட்டுருக்கணும். வார வார வாய் ரொம்ப ஓவர் ஆயிட்டு தான் போகுது. ஓட்ட உருவம் சரியான ஓட்ட உருவம். என்னைக்குதான் இதெல்லாம் திருந்துமா தெரியல. ஏத்தே எதுக்கு சூடு வைக்க போறேன்னு சொல்றிய? எல்லாம் அந்த ஓட்ட உருவத்தை போக வைக்கிறதுக்கு தான் சொன்னேன். அப்படியே தேய், என்ன விஷயம் தேய்? நான் பூ கட்ட போக வேண்டாமா? ஆமா, உனக்கு உள்ள தொட்டில் கட்டி வச்சிருக்கேன், போய் படுத்து உறங்கு. என்ன நேரம் ஆடிக்கிட்டே உறங்கணும் உங்களுக்கு. ஆமா, உன் தங்கச்சி எதுக்கு இப்ப தோட்டத்துக்கு போயிருக்கா? என்னது, என் தங்கச்சி தோட்டத்துக்கு போயிருக்காளா? ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ சொன்னாத நான் அப்படியே நம்பிக்கிறேன். நீ தானே உன் தங்கச்சி தோட்டத்துல போய் இருன்னு சொல்லியிருக்க, அதனாலதான் அவ போயிருப்பா. ஏன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷனை பிரிச்சு ஒரு நிமிஷம் கூட உன் தங்கச்சி இருந்து விட மாட்டாளோ? அது என்ன தோட்டத்துல போய் பறக்க முடியாது? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நிச்சய வீடுனா தலைக்கு மேல வேலை கிடக்கும். வீட்ல இருந்து ஒரு வேலை பார்க்க முடியாது உன் தங்கச்சியால. புருஷனை பார்க்க போறேன்னு ஓடி இருக்கானா? அப்படி என்னங்க? ஏத்தே என் தங்கச்சி தோட்டத்துக்கு போறது எனக்கு தெரியாது தேய். அவ எதுக்கு போயிருக்காளா? ஆமா, நல்லா கேளு. புருஷன் கூட கொஞ்சம் விளையாடுறதுக்கு போயிருப்பா. தானி கொடுத்துற போனான்னு கேட்டவ வேற என்னத்துக்கு போயிருப்பா? ஏத்தே அப்படிலாம் பேசாங்க தேய். அவ சின்ன பிள்ளை, ஏதோ விவரம் தெரியாம அந்த மாதிரிலாம் சொல்லிட்டா. இப்பெல்லாம் அவளுக்கு தனி கொடுத்தன போனுங்கிற ஆசையே கிடையாது. ஆமா, நீ தான் சொல்லணும். தோட்டத்துல போய் புருஷன் கூட இருக்கானே என்ன அர்த்தம்? இந்த வீட்ல ஒருத்தர் மகத்தை பார்க்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். கல்யாணம் முடிச்சிட்டா புருஷன் மட்டும் தான் தேவை உங்களுக்கு. கூட பிறந்தவிய மாமனார் மாமியார்லாம் தேவையில்ல, அவியெல்லாம் ஒதுக்கிடணும், அப்படிதானே? ஏத்தே நான் அப்படிலாம் நினைச்சது இல்ல தேய். உன் தங்கச்சி பண்றதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி தந்து வளர்த்திருக்காங்களோ? ஏத்தே ஏன் இப்படி பேசுறீங்க? எங்க அம்மா அப்படிலாம் சொல்லி தந்தது இல்ல தேய். பிறகு எதுக்கு உன் தங்கச்சி விடுஞ்சு விடியாம தோட்டத்துல போய் கிடக்காளா? அந்த வீட்ல நிச்சயம் வேற தலைக்கு மேல இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவ தோட்டத்துக்கு போயிருக்கானா என்ன அர்த்தம்? எனக்கு இதெல்லாம் பார்க்க சரியா தெரியல. உன் தங்கச்சி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்லிவிட்டேன். ஒழுங்கா அந்த வீட்டுல இருக்க சொல்லிவிட்டு தோட்டத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி வை. ஏத்தே என் தங்கச்சி ஏதாவது காரணத்தோட தான் போயிருப்பா தேய். குழந்தை ஏதாவது வேலை செய்து வாங்கி கூட்டு போவலா இருக்கும். ஆமா, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானே, அந்த கதையா தான் இருக்கு வாங்காத. உன் தங்கச்சிக்கு அந்த வீட்ல கிடந்து சோறு பொங்க கூட முடியாது. தோட்டத்துல போய் வேகாத வெயில்ல மம்முட்டி பிடிச்சு வேலை பார்த்துருவா. இல்ல டாக்டரை பிடிச்சு உழுதுருவா. என்னது டாக்டரா? ஏத்தே டாக்டர் இல்ல தேய், டிராக்டர். ரொம்ப அவசியம் திருத்ததுக்கு வந்துட்டா டீச்சர். எங்களுக்கா எல்லாம் தெரியும். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். உன் தங்கச்சி கிட்ட சொல்லி வை. இனி இப்படி வீட்டுல ஏதாவது வேலை இருக்கும்போது விசேஷம் இருக்கும்போது தோட்டத்துக்கு அவ போனா நல்லா இருந்துட்டா சொல்லிவிட்டேன். எதுக்காக போனான்னு அவளை முதல்ல நீ கேட்க. சரி டே, பண்ண தோட்டத்துக்கு போய் முதல்ல கேட்டுட்டு வந்துட்டுமா? என்னது? நான் போய் கேட்டுட்டு வரேன் தேய். ஏன் வாட்ட வருவா? எம்மா மாமா மாமா இவ எதுக்கு இப்படி பாஞ்சிட்டு ஓடியா? வந்த பிறகு கேளுன்னு சொல்லிருந்து புலி வேகத்துல எல்லாம் பாஞ்சிட்டு போறா. அக்கா வேற பூ கேட்டதுக்கு வர சொல்லி சொன்னாவ. இப்ப அவியிட்ட போய் நான் என்னத்த சொல்லுவேன்? ஏல சில்பா சில்பா ஏட்டி என்னம்மா சமைச்சிட்டியோ? சாப்பிடுவோமா? ஏல காலையில தானே முழிங்கிருந்து அதுக்குள்ள என்ன சாப்பாடுன்னா போ அக்கா வீட்ல
பூமாரி. எப்படிதான் gift வாங்க முடியும்? எங்களை மட்டும் கேட்க நீ மட்டும் வாங்கிட்டியோ? இல்லடா, நாங்க தான் இன்னைக்கு போய் கேட்டேங்க, அப்ப தரலன்னு சொன்னேல்ல. உங்க அப்பா அம்மாவது பரவாயில்லைங்க, அப்ப எப்படி தெரியுமா கேள்வி கேட்பாங்க? அது எவ்வளவு அழகா போய் சொல்லுவான், அம்மனாலே அவியல சமாளிக்கவே முடியாது. பாட்டிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தர் கேட்டா பரவாயில்ல, எல்லாரும் போய் பாட்டிட்ட கேட்டா பாட்டின்னா எவ்வளவு தருவாங்க? ஆமா, எங்க பாட்டி 5 ரூபா 10 ரூபா தரேன்னு சொன்னாங்க. சரி சின்ன பொண்ணு, அதையாவது வாங்குனியா? வாங்கினேன். எங்க வச்சிருக்கா? 5 ரூபா 10 ரூபா என்ன பேங்க்ல போட்டு வைப்பாங்க. நானா அம்மா அப்படியே எனக்கு வாங்கி தின்னுட்டோம். நல்லா வரும். அப்போ கடைசில 5 ரூபா 10 ரூபா கூட இல்ல. ஏதோ சுவானி, என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கு. 10 ரூபாய் வச்சு பல்பொடி கூட வாங்க முடியாது. gift எப்படி போய் வாங்குறது? இதுக்குதான் முதல்ல 500 ரூபான்னு போடாம 100 ரூபாய்னு போட்டிருந்திருக்கலாம். 100 ரூபான்னா கண்டிப்பா எப்படியே 700 ரூபாயாவது சேர்ந்திருக்கும். 700 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி ஏதாவது சிம்பிளா ஒரு gift வாங்கி கொடுத்துருக்கலாம். நீ தான் 500ன்னு சொல்லிட்டா. ஏதோ 700 ரூபாய்க்கு gift வாங்கினா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். அதுவும் ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி தான் ஏதாவது gift கிடைக்கும். அதுவும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் டப்புன்னு உடஞ்சிரும். ஞாபகார்த்தமா வைக்கிறது கொஞ்சமாவது நல்லா காஸ்ட்லியா வாங்கி கொடுக்காண்டாமா? அப்பந்தானே அதை பார்க்கும்போது நம்ம கொடுத்துருக்கோங்கிற ஞாபகமும் அவியலுக்கு வரும். 700 ரூபாய்க்கு வாங்கினாலும் உடையாத மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம். இப்போ மட்டும் இவ்வளவு சொல்றாளா? அப்படியே நீ சொல்ல வேண்டியதானே? நீ தானே 500 ரூபா கொடுங்கன்னு சொன்னது. நீ தான் முதல்ல ஆரம்பிச்சா. ஏவ நீ தான் முதல்ல ஆரம்பிச்சா, என்னைய சொல்லாத. ஏவ நீ தான் ஆரம்பிச்சா, நான் அதுக்கப்புறம் சரி 500 ரூபா இருக்கட்டும்னு சொன்னேன். ஏவ 500 ரூபான்னு பேச்ச ஆரம்பிச்சதே நீ தான். நீனா சரிங்க, நிறுத்துங்க, நீங்க சண்டை போடாதங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, விடுங்க. என்னதான் ரூபா கேட்டுட்டீங்களோ? gift வாங்க போறாமா? என்ன என்கிட்ட ரூபாயே இல்ல. சத்தியாட்ட மட்டும் 10 ரூபா இருக்கு. அப்படியே 10 ரூபா இருக்கா? சத்தியா 10 ரூபாய்க்கு 10 சாக்லேட் வாங்கி தின்னோமா? ஓ அஜய், நாங்களே gift வாங்க முடியலன்னு கடுப்புல இருக்கோம். ஏன் முதல்ல நம்ம இந்த நிச்சயத்துக்கு gift வாங்கணும்னு பிளான் பண்ணதே முதல்ல தப்பு. யாராவது நிச்சயத்துக்கு gift வாங்கி கொடுப்பாங்களா? ஆமா, நிச்சயத்துக்கு யாருமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு தான் gift வாங்கி கொடுப்பாங்க. அஜய், இந்த நிச்சயம் எப்படி நடக்க போகுது தெரியுமா? மண்டபத்துல வச்சு கல்யாணம் மாதிரி ஜோரா நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம gift வாங்கி கொடுத்து போட்டோ எடுத்தோம்னா கெத்தா இருக்கும்ல, அதனால தான் சொன்னோம். ஆனா ஒருத்தரால கூட ஒரு 500 ரூபாய் கூட ரெடி பண்ண முடியல. ஏடா, நீ 500 ரூபாய் எடுத்த உடனே ஆரம்பிச்சதுனால யாருமே ரூபாய் தர மாட்டேன்னுட்டாங்க. அடுத்த தடவை அதே கம்மி பட்ஜெட்ல gift வாங்குறத பத்தி யோசிங்க. ஏடா, வேணும்னா இப்படி பண்ணுவோமா? நம்ம சித்தப்பா கல்யாணத்துக்கு இப்பத்துல இருந்தே ரூபாய் சேர்க்க ஆரம்பிப்போம். தினமும் கிடைக்கிற 5 ரூபாய் 10 ரூபாயை சேர்த்தாலே நம்ம கண்டிப்பா நிறைய ரூபாய் சேர்த்துடலாம். பூமாரி, நம்மளுக்கு கிடைக்கிறதே அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் தான். அதே நம்ம சேர்த்து வச்சோன்னா என்னத்தை வாங்கி திம்போம்? ஏதோ கல்யாணம் வரைக்கும் தானே. வேணும்னா வீட்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு போய் திங்கலாம். நம்ம தோட்டத்துல கூட மாங்காலாம் இருக்கு, அதை வெட்டி போட்டு உப்பு மிளகா வச்சு தின்னோம்னா செம்ம ருசியா இருக்கும். அதை கூட எடுத்துட்டு போய் திங்கலாம். அது மட்டுமா, கொய்யாக்காலாம் இருக்கு, நிறைய பழம் இருக்கு. எதையாவது எடுத்துட்டு போய் திம்போம். வர காசெல்லாம் சேர்த்து வைப்போம். சத்தியா, பூமாரி சொல்றதும் கரெக்ட் தானே? மொத்தமா இவ்வளவு ரூபா தாங்க அவ்வளவு ரூபா தாங்கன்னு போய் கேட்டாவே யாருமே தர மாட்டாவ. ஆனா கல்யாணத்துக்கு இப்பத்துல இருந்து நம்ம ரூபா சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, கண்டிப்பா கல்யாண நாளுக்குள்ள ரூபா சேர்த்துலாம் gift வாங்கிடலாம். ஆனா நம்ம எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஒருத்தரால மட்டும் சேர்த்தா கண்டிப்பா gift வாங்கவே முடியாது. எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு வர பாக்கெட் மணியை சேர்த்து வைங்க. அருணு, உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். உங்க பாட்டி தினமும் துட்டு தருவாவல்ல? தருவாவ, ஆனா அது வாங்கி திங்கவே பத்தாதே. ஏல கொஞ்ச நாள் தானல, வாங்கி திங்காம சேர்த்து வைங்க. சின்ன பொண்ணு, நீயும் சேர்த்து வை. பூமாரி, கனி வருவாள்ல, அவகிட்டையும் சொல்லிடுவோம். நம்ம எல்லாரும் ரூபாயை சேர்த்து வைப்போம், சரியா? கண்டிப்பா சித்தப்பா கல்யாணத்துக்குள்ள நிறைய ரூபாய் சேர்த்துடலாம். சூப்பரான கிஃப்டும் வாங்கி கொடுத்துடலாம். ஆமா, பத்தாததுக்கு வேணா அப்பா அம்மாட்ட கேப்போம். ஆமா, இதுவும் நல்லாதான் இருக்கு. குறைஞ்சதுக்கு ஒரு 100 200ன்னு கேட்டா கண்டிப்பா தந்துருவாவ. 500 1000ன்னு கேட்டா தான் தர மாட்டாவ. சரிங்கப்பா, நிச்சயத்துல யாராவது டான்ஸ் ஆட போறீங்களா? டான்ஸா? ஆமா, நானும் அருணும் ஆட போறோம். நீங்க யாராவது ஆட போறீங்களா? இல்ல ஜெய், நாங்க அத பத்தி யோசிக்கவே இல்ல. அப்படியே சரி யோசிங்க, நானும் அருணும் போய் பிராக்டீஸ் பண்ண போறோம். ஏல அருணே, வா போலாம். ஏவ சத்தியா, பாத்தியானுல டான்ஸ் ஆடியானுலாம்? ஆமா பே, அஜய் அருணும் மட்டும் ஆடினா பசங்க ஆடி கலக்கிட்டாங்கன்னு வந்துரும். நம்ம 5 பேர் இருக்கோம், கண்டிப்பா நம்மளும் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும் ஜோனி. ஆமா பே, வாங்க நம்மளும் போய் டான்ஸ் பிராக்டீஸ் பண்ணலாம்.